திரு பொன்ராஜ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரங்களை? இது வந்து அவர் ரவி சார் வந்து தெளிவாக சொன்னார் எத்தனை செக்யூரிட்டி கவர் இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து ஒய் பிரிவு கொடுத்துருக்காங்க. இது இந்த ஒய் பிரிவு கொடுத்தது என்னுடைய த்ரெட் பர்செப்ஷனை அனலைஸ் பண்ணது யாருன்னு தெரியல. ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ வந்து ஐபியா இருக்கலான்னு அவர் திரு இன்டெலிஜென்ஸ் கொடுத்துச்சா அப்படின்னு தெரியல. அது இல்லாமல் ஐபியும் ராவும் டிசைட் பண்ணி இந்த த்ரெட் பர்செப்ஷன் இருக்குது இவருக்கு என்ற முடிவு எடுத்து அவங்க ஹோம் மினிஸ்ட்ரி டிசைட் பண்ணி கொடுத்தாங்களா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்று சொல்லணும், இல்லைன்னா விஜய் சைட்லேருந்து சொல்லணும், இல்லைன்னா வந்து ஹோம் மினிஸ்டர் சொன்னால் தான் தெரியும். அது சொல்லணும்னு அவசியம் கூட கிடையாது. ஓகே, ஆமாம். அப்போ இந்த இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து விஜய்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பவன் கல்யாணுக்கு கொடுத்தாங்களா? கிடைக்கல. விஜயகாந்துக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கல. கமலஹாசனுக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கல. விஜய்க்கு மட்டும் ஏன் கொடுக்கணும்? அப்போ ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்கு பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட்டு, பிரைம் மினிஸ்டர், இவங்க எல்லா சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், ஆல் 3 ஆர்ம்டு சீஃப் ஃபோர்ஸஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டேட்டஸ், சார் சொன்னது மாதிரி ஸ்டேட்டஸ் ரெண்டு விதமாக சொல்லுறாரு. ஒன்று செக்யூரிட்டி த்ரெட், இன்னொன்று ஸ்டேட்டஸாக இருக்கலாம். பர்செப்ஷன் வேணும்ல. ஓகே, இப்போ நீங்கள் இன்னொன்று தனிநபர்களும் கேட்டு அப்ளை பண்ணலாம், அது அப்ளை வைக்கலாம் அப்படிங்கிற. அதுக்கு நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்லைனா கமிஷனர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்கணும். அந்த பெட்டிஷனை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எவால்வேட் பண்ணணும். அதில் மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சா அதை வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். அவங்க வேலிடேட் பண்ணி அப்புறம் கமிட்டி கூடி அலாட் பண்ணணும். இதுதான் கணக்கு. இப்போ ஒய் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 12 லட்ச ரூபா செலவு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து நீங்கள் Z+ கொடுத்தா 33 ஆர்ம்டு பெர்சனல்ஸும் கமாண்டோஸ் ஒரு 10 கமாண்டோஸும் கிட்டத்தட்ட 55 பேர் வர்றாங்க. அதுக்கு 36 லட்ச ரூபா செலவு. அதுக்கு இசட் செக்யூரிட்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 22 பேர், ஆர்ம்டு பெர்சனல் ஒரு 8 பேர், அப்போ அதுக்கு ஒரு 16 லட்ச ரூபா செலவு. ஒய் ப்ளஸ் அப்படின்னா அதுக்கு வந்து 15 லட்ச ரூபா செலவு. ஒய்க்கு வந்து 12 லட்ச ரூபா செலவு மாதம். இத்தனையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் செலவை இன்கர் பண்ணுது.